எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். போன வாட்டி நம்ம குடிப்பழக்கம் ஆல்கஹால்னால என்னென்ன கெடுதி, என்னென்ன ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பற்றி பார்த்தோம். இந்த வாட்டி வந்து ஃபிட்ஸ்னால் காக்கா வலிப்பு, நாங்கள் சீசர் டிஸார்டர்னு சொல்லுவோம். அதை பற்றி பார்க்கலாம். இப்போ சொன்னாங்க சீசர் டிஸார்டர். ஃபிட்ஸ் வந்து காமனாக 3 வகைப்படும்: ஜென்ரலைஸ்ட், ஃபோக்கல், அப்புறம் ஆப்சன்ஸ். ஜென்ரலைஸ்டுன்றது பொதுவாக வந்து கை கால்கள் வந்து வெட்டி வெட்டி இழுக்கும், அந்த கண் மேலே போகும். இது வந்து ஜெனரலைஸ் சீசர்னு சொல்லுவோம். ஜெனரலைஸ் சீசர்ஸ் வந்து 2 கை 2 காலும் வந்து வெட்டி வெட்டி இழுக்கும், கண் மேலே போகும், நாக்கு கடிச்சிப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஜெனரலைஸ் சீசர்னு சொல்லுவோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்ஷியல் ஆர் ஃபோக்கல் சீசர். இது வந்து ஒரு கை இல்லை ஒரு கால், இந்த மாதிரி உடம்புல வந்து இல்லை 2 கை 2 கால் பதிலாக ஒரு கை ஒரு கால் மட்டும் சுண்டி சுண்டி இழுத்தால் அது வந்து பார்ஷியல் ஆர் ஃபோக்கல் சீசர்னு சொல்லுவோம். 3வது வகை வந்து ஆப்சன்ட் சீசர்ஸ். இதுதான் நம்ம வந்து சில டைம் வந்து கவனிக்காமல் விட்டுருவோம். அது வந்து அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆப்சன்ட் சீசர்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. அவங்க வந்து என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையிலேருந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுவாங்க. பேசிகிட்டு இருந்தவங்க பேச்சை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்புறம் கண் நில கொத்தி பார்த்துட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது சுற்றின்னு தெரியாது. இதுதான் நாங்கள் ஆப்சன்ட் சீசர்னு சொல்லுவோம். பொதுவாக எவ்வளோ டியூரேஷன், எவ்வளோ நேரத்துக்கு இந்த ஆப்சன்ட் சீசர் இருக்குன்னா 10 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் இருக்குங்க. சில நேரங்களில் 10 மினிட்ஸ் வரைக்கும் ப்ரொலாங்ட் ஆகும். அது வந்து நாங்கள் வந்து ஏடிபிக்கல் ஆப்சன்ட் சீசர்ஸ் சொல்லுவோம். ஏன் இந்த ஆப்சன்ட் சீசர்ஸ் முக்கியம்னா, இது வந்து பேரண்ட்ஸ்க்கே தெரியாது. நல்லா விளாண்டுட்டே இருந்தால் டக்குன்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டான், பேச மாட்டான், பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு இடத்துல நில கொத்தி அப்படின்வாங்க. டீச்சர்ஸும் ஸ்கூலில் ஆக்டிவாக இருந்துகிட்டே இருந்தால் டக்குன்னு அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் பேச மாட்டேங்கிறான். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகிறான். அந்த 5 நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு சரி தெரியலன்னு சொல்கிறான். இப்படிலாம் அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் ஒரு இஇஜி, எலக்ட்ரோ என்செஃபலோகிராமோ, சிடி பிரெயின் இல்லை எம்ஆர்ஐ பிரெயின் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. இப்போ யாருக்கெல்லாம் இந்த சீசர்ஸ், அதாவது காக்கா வலி போகிறோன்னா, பரம்பரையாக உள்ளவங்க, பரம்பரையாக அவங்க அப்பா அம்மா, அவங்க பாட்டி தாத்தாக்கு வந்து அவங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தலையில் அடிபட்டு தலை காயம் பட்டாலும் உள்ள பிளட் கிளாட் ஆகி வர சான்ஸ் இருக்குது. பிரெயின் டியூமர், மூளையில் டியூமர்ஸ் கட்டிகள் இருந்தாலும் இந்த சீசர்ஸ் வர சான்ஸ் அதிகம். குறைவான தூக்கம் உள்ளவங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கத்துறவங்க, அப்புறம் வந்து ப்ளூடூத் காலில் மாட்டிட்டு ரொம்ப நேரம் பாட்டு கேட்குறது, இல்லாட்டி டிவி கிட்ட போய் பார்க்குறது, பிளிங்கிங் லைட், மினுக்கு லைட் இருக்கிறத உத்து பார்த்துட்டு இருந்தாலும் அவன் சீசர் வர சான்ஸ் அதிகம். காக்கா வலிக்கு வந்துடுச்சு, அவங்க நீங்கள் ரோட் சைட் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு கூட்டம் கூடாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன முதல் உதவி பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோ